சார் பரந்தூர் விமான நிலையம் அமைகிறதுல தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் போட்டிருக்கு சார். காலையில் நானும் இந்த செய்தியை படித்து மனப்பூர்வமாக மகிழ்ந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல நம்ம நிகழ்ச்சியில், இந்த கவர்மெண்ட்டு முடியறதுக்கு முன்னாடி இது தேராது இந்த ஸ்கீமு, அந்த ஜனங்க உயிரை விட்டாலும் விட்டு லேண்டை கொடுக்க மாட்டாங்கன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் சார் பத்திரப்பதிவுலாம் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்துச்சு. லேண்ட் ட்ராமா. விவசாயிகள் யாரும் பத்திரப்பதிவு பண்ணல. இந்த ஊரில் லேண்ட் வாங்கி விட்டுட்டு அந்த அந்த ஊரை விட்டு விலகி போய் வேறு ஒரு இடத்துல செட்டில் ஆனவங்களாம் இருப்பாங்கள்ல. இப்போ எனக்கு கூட ஊர் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது போல் இப்போ டிஸ்போஸ் பண்ணாமல் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுங்க, அவர்களெல்லாம் இவங்களே கவர்மெண்ட்லேயே கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்துறோன்னு அவன் அந்த ஊருக்கே வரப்போகிறதில்ல, விவசாயம் பண்ண போகிறதில்ல. விவசாயம் பண்ணுற ஜனங்களில் யாராவது விற்றாங்களா? இதுதான் கேள்வி. ஆனால் இவங்க இப்படி செய்தியெல்லாம் போட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு கிடைச்சிச்சுன்னு போட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஹிந்துவில் இந்த செய்தியை பார்த்தவுடன், பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் லைக்லி டு பி டிலேட் பை அ இயர். 1 வருடம் தாமதமாகும். 1 வருடம் தாமதமாச்சுன்னா ஆட்சி மாறிடும். கவுந்துரும். எப்படி கவுளும்? இந்த கவர்மெண்ட் கவுந்துரும்ல. அதுதான் கவிழ வேண்டிய அரசு தான் இது. இன்னொன்று, இனிஷியலி தி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளான் டு கம்ப்ளீட் தி லேண்ட் அக்விசிஷன் பை October 25. அக்டோபர் 2025க்குள் நில ஆர்ஜிதத்தை முடித்து விடலாம் என்று தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருந்தது. எப்படிப்பா முடியும்? சார் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே இடம் வாங்கி போட்டாங்க. அதிகாரிகள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் மொத்தமாக வாங்கி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க. என்ன வாங்கி பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வாங்கி போட்டிருப்பாங்க. அதாவது பரந்தூரில் ஏர்போர்ட் வருதுன்ட்டு. அதனால தான் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ அக்ரெசிவ் புஷ்ஷு. ஸோ இப்போ என்ன பிளானில் இருந்தாங்கன்னா, பரந்தூர் மக்கள்லாம் நிலத்தை கொடுக்க முன் வந்துட்டாங்க அப்படின்னு பத்திரம் பண்ணிட்டோன்னா எல்லா மக்களும் ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்ற பிளானில் இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆசையில் மண் விழுந்து விட்டதா சார்? அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இருக்கிறதுலே கஷ்டமான வேலை நிலத்தை எடுக்கிறது, ரைட்டா? இப்போ நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்ககிட்டேருந்து லேண்டை அரசு கையகப்படுத்துறது தான் இருக்கிறதுலே சிக்கலான பணி. அதுக்கப்புறம் கட்டுறது ஈஸியாக கட்டிடலாம். இதுதான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டி. ஏன்னா இதில் தான் நீங்கள் மக்கள் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அக்டோபர் 2025க்குள்ளே இதை பண்ணிடலான்ட்டு இவங்க பிளான் போட்டு தான் பாருங்கள் இவ்வளோ பேர் வாங்கிட்டாங்கன்றலாம் சொன்னாங்க. அந்த ஜனங்க அவன் வாங்கின்னு போகிறான், நீ ஏன் நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். இந்த போராட்டத்தின் மையமாக இருக்கக்கூடிய கிராமம் ஏகனாபுரம். ஏகனாபுரம் பல்லவ காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுரம். ஏகனாபுரம் மேலே தான் ரன்வே வருது. ஏகனாபுரத்துலேருந்து நீ ஒத்த சென்ட் வாங்க முடியாது. அந்த ஊர் அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஊர் மக்கள் ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள். நாங்கள் உயிரை விட்டாலும் விடுவோம், நிலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல தீர்மானமாக இருக்காங்க. ஸ்டெர்லைட்லலாம் போயிட்டு இந்த மாக்காய்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மக்கள் அரசியல் படுத்துறோம், நாங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் அவங்க அரசியல் படுத்தல. அது ஒரு பக்கம், அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. ஆனா அங்க இருக்க ஒரு அம்மா அவ்வளோ அழகா பேசுறாங்க சார். இங்க வந்து ஆளுநர்கள் படிச்சவங்க யாரும் கிடையாது. எல்லாம் வந்து டெய்லி வந்து 3/4 பேர் டெய்லி வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இங்க 3/4 பேரு. அவங்க எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல என்ன வேலை கொடுக்குறீங்க? வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்றீங்க. முதல்ல அவங்க படிச்சிருக்கணும்ல. அவங்க படிச்சிருந்தா தானே அந்த கவர்மெண்ட் வேலை உங்களால தர முடியும். 10வது கூட படிக்காதவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க? உங்களோட ஏர்போர்ட்ல பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை கொடுப்பீங்களா? நாங்க எங்களோட கைண்ட்ல நாங்க தான் ஓனர். நாங்க ஓனரா இருந்து விளை வச்ச பயிரை தான் நாங்க பல ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்க எதுக்கு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை செய்யணும்? எதுக்காக செய்யணும்? எங்களோட சொந்த இடத்த நாங்க விட்டுட்டு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற நாங்க எதுக்காக செய்யணும்? கை கட்டி நாங்க எங்க நிலத்துக்கு எப்பவும் போல நாங்க ஓனரா இருந்துக்கிறோம். நீங்க எங்கேயாவது வந்து ஊர் அழிக்காத அளவுக்கு காலியான இடங்கள் நிறைய இருக்கு. அங்க உங்களோட ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க, எங்களோட ஊரை விட்டுடுங்க. அதே எங்களோட தாழ்மையான. அப்போ இவ்வளவு நாள் மாக்காய்க்கா தான் வந்து அரசியல் படுத்துது, தமிழக தேர்தல் அரசியல்லே ஒரு எழுச்சி வரப்போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை. மக்களிடம் நாம் தான் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒண்ணுமே அரசியல் இல்லை. நான் அந்த ஏகனாபுரத்துக்கு நான் கிட்டத்தட்ட 5-6 வாட்டி போயிட்டு வந்துட்டேன் நான். சரியா? அவங்க கிட்டே இருந்தால் நம்ம அரசியல் கற்றுக்கணும். நீங்கள் உள்ளபடியே பார்த்தால் இந்த காஞ்சிபுரத்தில் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து 1000 நாட்களை தொட்டு விட்டது என்று நினைக்கிறேன். ஏகனாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து அத்தனை பேரும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். நார்மலாக எந்த போராட்டமாக இருந்தாலும் பின்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு அமைப்பு இயக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா போராட்டங்களும் பின்னாடி திமுக இருந்துச்சு. இந்த மக்கள் அதிகாரத்தெல்லாம் ஃபண்டு பண்ணி நடத்தினதே திமுக. ஆனால் இந்த கிராமத்துக்கு நான் பல முறை போயிருக்கிறேன். அந்த மக்கள் தானாக அமைப்பாகி போராடுகிறார்கள். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்த அவர்கள் இல்லை. எப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். அப்பா, நான்
150-200 வருஷமாக பரம்பரையாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இது என் நிலம். நான் பிறந்து வளர்ந்த ஊர். காஞ்சிபுரத்து அந்த ஏர்போர்ட் எடுக்கிற இடத்துல இந்த ஏகனாபுரம் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை. எல்லாரும் வயலை வச்சுருக்காங்க, நெல் போடுறாங்க, 3 போகம் விளையுது. வானம் பார்த்த பூமி இல்லை, ஏரி பாசனம். ஏரியில் 365 நாளும் தண்ணி இருக்குது. அந்த ஏரியிலேருந்து அப்படியே கடைமடை வரை செல்வது போல் அந்த பல்லவ காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த நில அமைப்பு காரணமாக எல்லாருக்கும் ஏரியின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீர் வருகிறது. ஸோ 3 போகம் நான் நெல் விளை வச்சுக்கிறேன். காய்கறி எல்லார் வீட்லேயும் தோட்டம் இருக்குது, காய்கறி வாங்கிக்கிறேன். ஏதாவது தேவைன்னா டவுனுக்கு போய் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். இதுதான் என் ஊர், இதுதான் என் உலகம். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நீ ஏர்போர்ட்டு போடுறேன், உனக்கு அடுக்குமாடி வீடு கட்டித்தரேன், நீ 10வது மாடியில் போய் குடியிருந்தா நான் ஏன் சார் போகணும்? அவங்க கேட்குறது இவ்வளோ தான். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இது தான். அவங்களுக்கு தத்துவார்த்த ரீதியாக பெரிய தத்துவங்கள் அவர்களுக்கு தெரியாது. மார்க்சிய மெய்ஞானம் அவர்களுக்கு தெரியாது. பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அவர்களுக்கு தெரியாது. ஏங்கல்ஸ் என்ன சொன்னார், மார்க்ஸ் என்ன சொன்னார், ட்ராட்ஸ்கி என்ன சொன்னார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது என் மண், இந்த மண்ணை நான் விட மாட்டேன். நீ ஏர்போர்ட் கட்டணும்னா எங்கேயாவது போய் கட்டிக்க, விவசாய பூமியில் கட்டாத, ஏரி மேலே கட்டாத. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். இதைத்தானேம்மா நாம் கற்றுக்கணும். நாம் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நீ அரசியல் படுத்துறியா? 4 புக்கை இத்து போன புக்கை ஃபஸ்ட்டு உனக்கு மனசில் தத்துவ ஞானின்னு அனுப்பு. இல்லை, இந்த வாஞ்சிநாதன்லாம் என்ன சொல்லிக்கிறாருன்னா போராளின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ அவங்க நாளாக ஒரு காலத்துல இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. அது நீதிமன்ற உத்தரவு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீ போராளி இல்லை காமெடி பீஸ் என்று நீதிமன்றத்திலே சொன்னதால் இனி அவரை போராளி என்று அழைக்காதீர்கள். இப்போ நாளாக என்ன நினச்சிருக்கேன்னா, அப்பா என்னப்பா இப்படி இவ்வளோ ஒரு பொது நலனா மக்களோட நன்மைக்காக உயிரை விடுறாங்களே அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். இன்னைக்கு பரந்தூர் மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 வருஷமா கதறிட்டு இருக்காங்க மாலதி. இன்னைக்கு தளர்ந்து விட்டது. காஞ்சிபுரத்தில் சுதாகர்னு ஒரு எஸ்பி இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு போகிற மாதிரி இருக்கும்பாங்க. அந்த ஊருக்கு வர 4 என்ட்ரிலையும் பேரிகேடு போட்டு உள்ள எவன் நுழையிறானோ, இது ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, பேன் கார்டு, எல்லா கார்டையும் கொடுத்துட்டு பேரை பதிவு பண்ண இந்த செக் போஸ்ட்லேருந்து அடுத்த செக் போஸ்ட் சொல்லுவான், சார் இது ஒரு வண்டி வருது, இந்த நம்பரில் வருது, அலோ பண்ணுங்க. போக முடியாது தெரியுமா? அவங்க சொல்றாங்க ஒருவேளை வாஞ்சிநாதனும் இன்னொரு லாயரும் சீக்கிரமா வந்திருந்தாங்கன்னா அவங்க மேலேயே குண்டடிப்பட்டு இருக்கோம் அப்படின்லாம் இப்போ உருட்டிட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷமா இந்த ஜனங்க போராடுது உங்களுக்கு தெரியாதா? அது மேல்மாலை 7 விவசாயிகளை 8 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைச்சதே இந்த கேவலமான அரசு. அன்று எங்கே போனீர்கள் இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம், வாஞ்சிநாதன் எல்லாம்? இந்த மருதைன்னு ஒரு ஆள் சோன்பப்படி விற்கிற ஒரு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு சேனலா. பரந்தூர் மக்களை பார்த்தா அவர்களோட போராட்டம் நிலத்துக்காக அவர்கள் நடத்தும் போராட்டமாக உங்களுக்கு தெரியவில்லையா? அதனால நல்ல செய்தி காலையில் பார்த்தோன்னே எனக்கு அப்போவே தேராதுன்னு எனக்கு தெரியும். இந்த கவர்மெண்ட்டோட பிளான், இந்த பக்கத்தில் லேண்ட் வாங்கி போட்டிருக்கவங்களோட திட்டம் என்னென்னா, இப்போ ஒரு 100 ஏக்கர் தேவைப்படுதுன்னு வச்சுங்க. அந்த 100 ஏக்கர் விவசாயிகள்கிட்ட இருக்குது. அதை வாங்கிட்டா அடுத்து வர அரசு இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணாது. இதுதான் முக்கியமான விஷயம். லேண்டை மட்டும் அரசு கையகப்படுத்திட்டு உனக்கு பணத்தை கொடுத்துட்டா லேண்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே நாளைக்கு வந்தால் கூட ஏன் நிறுத்தணும் ஏர்போர்ட்டை? ஆனால் லேண்டே நீ அக்வயர் பண்ணலன்னா அதிமுக அரசு வந்த பிறகு திருப்பி போராட்டம் பண்ணாங்கன்னா எடுப்பாரா எடப்பாடி? அதுவும் இந்த மாதிரி 3 போகம் விளையிற பூமி மேலே ரன்வே போடணுன்றதுக்கு விவசாயியான பழனிசாமி ஒத்துக்கொள்வாரா? ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அவர் உண்மையிலே அந்த மண்ணை சேர்ந்தவர். ஓகேவா? விவசாயம் எவ்வளோ முக்கியன்றது தெரியும். இது மாதிரி 3 போகம் அவருக்கே இது தெரியுமா இல்லையான்னு தெரியல. 3 போகம் ஏரி தண்ணீரினால் நடக்கும் நெல் விவசாய பூமியின் மீது விமான நிலையம் வருகிறது என்பதை ஒரு நாளும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். தொழில் வளர்ச்சி வேணும் தான், அதுக்காக நெல் விளையிற பூமி மேலே ரன்வே போடுவியா? அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சிக்கல் எவ்வளோ இருக்குது. சென்னையோட அந்த அந்த எக்ஸஸாக வரக்கூடிய வெள்ள நீர் பூரா பக்கிங்காம் கால்வாயில் கிடக்குதுன்னா அதுக்கு மேலே போய் ஏர்போர்ட்டை கட்டினா சென்னை என்னாகும்? நீர்நிலைகளை ஆராய்வதற்கென்று இந்த அரசு நியமித்த கமிட்டி தானே மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான கமிட்டி. அந்த அறிக்கை எங்க? அந்த அறிக்கையை வெளியிடாமல் போய் அவன்கிட்ட லேண்டு கேட்குறியா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதனால் பரந்தூர் ஏர்போர்ட் முடிஞ்சு கதை, சந்தோஷம். அதிகாரிகள் ஆசை மண்ணு தான். பரந்தூர் மண் கொள்ளைச்ச காசு தானேப்பா. என்ன மாச சம்பளத்தில் லேண்டு வாங்கினா போட்டோம்.